ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன படம் பார்க்க போறோம்னா 2024ல இப்ப தமிழ்ல ரீசெண்டா தனுஷ் அவர்கள் நடிப்புல மற்றும் இயக்கத்துல வெளியாயிருக்க ராயன். இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னன்னா, படத்துல நம்ம கதாநாயகனுடைய பேர் தான் ராயன். இவருக்கு 2 தம்பியும் ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. சின்ன வயசுலயே தன்னுடைய அப்பா அம்மா இவங்க எல்லாரையும் விட்டுட்டு போக ராயன் தான் அந்த 3 பேரையும் எடுத்து வளர்க்கிறாரு. தன்னோட 13 வயசுல தன்னோட குடும்பத்துக்காக கத்திய தூக்குற நம்ம ராயன் ஒரு கட்டத்துல தன்னுடைய வாழ்க்கையை தேடி சென்னைக்கு கிளம்பி போறாங்க. அங்கே இவங்க எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்றாங்க, என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் அவங்க சந்திக்கிறாங்க அப்படின்றதுதான் படத்துடைய மொத்த கதையே. வெல்கம் டு கதை கேளு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனுக்கு போலாம். படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ராயனும் அவருடைய 2 தம்பியும் தன்னோட அம்மா பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்கதை பாக்குறாங்க. இப்ப ராயன் அவருடைய தம்பிங்க கிட்ட உனக்கு என்னடா பாப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தம்பி பாப்பா வேணும் அப்படின்னு சொல்றாரு. எதுக்குடா அப்படின்னு சொல்லி கேட்க, கிரிக்கெட் விளையாட இன்னும் கொஞ்சம் ஆள் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த 2 பேரும் ராயன் கிட்ட உனக்கு என்ன பாப்பானே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தங்கச்சி பாப்பா தான்டா வேணும். ஏன்னு அப்படின்னு கேட்க, அதான் தம்பிங்க நீங்க 2 பேர் இருக்கீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க, உங்க அம்மாக்கு குழந்தை பிறந்துருச்சுப்பா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்ப இந்த 3 பசங்களும் போய் பார்த்தா நம்ம ராயன் ஆசைப்பட்ட மாதிரியே அவருக்கு தங்கச்சி பாப்பா பிறந்திருக்காங்க. இப்போ அந்த பாப்பாக்கு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போறப்போ நம்ம ராயன் உள்ள பூந்து என் தங்கச்சிக்கு நான் தான் பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சரிப்பா நீயே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்ல நம்ம ராயன் தான் அவருடைய தங்கச்சிக்கு துர்கா அப்படின்னு பேர் வைக்கிறாரு. இவர் எதுக்காக இப்படி செஞ்சாருன்னா, இவங்க அப்பா அவருடைய 3 பசங்களுக்கும் அவருடைய அப்பா அதாவது இவங்களுடைய தாத்தா பேரை தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி காத்தவராயன், முத்துவேல் ராயன், மாணிக்கராயன் அப்படின்னு ராயன் ராயன் முடிகிற மாதிரியே வச்சிருக்காரு. எங்க உனக்கும் அப்படி வச்சிருப்பாரோன்னு சொல்லி தான் நான் உனக்கு துர்கான்னு பேர் வச்சேன், இந்த பேர் உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படியே ஒரு நாள் நைட்டு வீட்டுக்கு வர இவங்க அப்பா அம்மா 2 பேரும் வீட்டுல இல்ல. இப்போ அந்த பசங்க 2 பேரும் அண்ணே எங்கனே அப்பா அம்மா வீட்டுல காணோம், எங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கும் தெரியலையடா வா பூசாரிட்ட போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பூசாரி வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் இது மாதிரி அப்பா அம்மாவை காணோம்னு சொல்ல, என்னடா அப்படி சொல்றீங்க, சரி காலையில டவுனுக்கு நான் ஆளுங்களை அனுப்பி தேடி பார்க்க சொல்றேன், அது வரைக்கும் நீ என் வீட்லயே தங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி பூசாரி அந்த பசங்களை அவர் வீட்லயே தங்க வைக்கிறாரு. இந்த பசங்க எல்லாம் நைட்டு தூங்குனதுக்கு அப்புறம் இந்த பூசாரி என்ன பண்றாருன்னா, அந்த குட்டி பாப்பா துர்கா இருக்கு இல்லையா, அந்த பாப்பாவை யாருக்கிட்டயோ விக்கிறதுக்காக வேலை பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த விஷயத்த நம்ம ராயன் வீட்டுக்குள்ள இருந்து கேட்டுறாரு. இவர் உடனே தன்னோட தங்கச்சியை கூட்டிக்கிட்டு அவர் தம்பியையும் டக்குன்னு எழுப்பி, இங்க இருக்க கூடாது உடனே கிளம்பணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது டக்குன்னு பூசாரி அங்க வந்துடுறாரு. அவர் புள்ள என்கிட்ட குர்ரா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாரு. நம்ம ராயன் உடனே இங்க பாருங்க பூசாரி எங்களை விட்டுருங்க நாங்க இங்க இருந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்ல, அந்த பூசாரி கேட்காம துர்காவை பிடிச்சி இழுக்கிறாரு. இப்போதான் நம்ம ராயன் அவருடைய தங்கச்சிக்காக கையில அருவாளை தூக்குறாரு. தூக்கி நம்ம பூசாரியை ஒரே வெட்டா வெட்டிட்டு அங்கே காய்கறி எல்லாம் ஏத்திட்டு போற ஒரு லாரி வருது. அதுல இவங்க எல்லாம் ஏறி நேரா சென்னைக்கு வந்துடுறாங்க. காலையில காய்கறி எல்லாம் இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இறக்கும் போது உள்ள அந்த பசங்க இருக்கத பாக்குறாங்க. யாரா நீங்க இங்க எப்பறம் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கேயும் நம்ம ராயன் கையில அருவாள் எடுத்துக்கிட்டு இங்க பாருங்க எங்களை விட்டுருங்க நாங்க அப்படியே இறங்கி போயிடுறோம், ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா உங்களை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. இப்போ அந்த லாரியை ஓட்டிட்டு வந்தவர் பேரு சேகர். அவரு இந்த பசங்களை பொறுமையா இறக்கி டீ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, இங்க எதுக்குடா வந்தீங்க, உங்க சொந்தக்காரங்க யாராவது இங்க இருக்காங்களா, இல்ல திருப்பி உங்க ஊருக்கே பஸ் ஏத்தி விட்டுறவா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் வேணாம் எனக்கு இங்கே ஏதாவது வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி வேலை போட்டு தரேன், எங்க தங்குவ எங்க தூங்குவ அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இங்க இறங்கினோடனே பார்த்தேன் ஒரு நாய் இங்கே தான் தங்குது இங்கே தான் தூங்குது, 5 அறிவு உள்ள ஜீவன் அதுவே இங்க பிழைக்கும் போது 6 அறிவு என்னால பிழைக்க தெரியாதா அப்படின்னு சொல்ல, நம்ம சேகர் அண்ணனே நம்ம ராயனுக்கு அவர் மார்க்கெட்ல ஒரு வேலையை போட்டு கொடுக்குறாரு. அப்படியே கொஞ்ச நாள் ஆக நம்ம சேகர் அண்ணன் ராயன் கிட்ட இந்தா உனக்கான சம்பளம் அப்படின்னு சொல்லி கொடுக்க, எனக்கு இதுல பாதி போதும் மிச்ச காசை நீங்களே வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல வீடு பார்த்து தாங்க, நான் தெருவில் தூங்கிப்பேன் ஆனா என் தம்பிங்களும் தங்கச்சியும் தெருவில் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, சரி ஒரு 2 நாள் மட்டும் ட்ரக்ல படுத்துக்கங்க உங்களுக்கு இன்னும் 2 நாள்ல நான் வீடு பார்த்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, இப்ப பக்கத்துல இருக்கவரு அண்ணே இவன் பேசுறதெல்லாம் பார்த்தா வளர்ந்து பெரிய ஆளா வந்துருவான்னு நினைக்கிறேன்னு, வரட்டும்டா அதுக்குள்ள இவனை நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிக்குவோம் அப்படின்னு நம்ம சேகரனா சொல்றாரு. இப்போ அவர் சொன்ன மாதிரியே ஒரு வீடு பார்த்து அந்த பசங்களை அங்க தங்க வைக்கிறாரு. தங்க வச்சுட்டு நம்ம சேகரனா இப்போ ஒரு பாருக்குள்ள போறாரு. இவ்வளவு நேரம் பிளாக் அண்ட் ஒயிட்ல ஓடிட்டு இருந்த ஸ்கிரீன் இப்போ கலரா மாறுது. சோ இப்போ இவங்க எல்லாருமே வளர்ந்துட்டாங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு 2 பேரு நம்ம சேகரனா கிட்ட இங்க பாருங்க இந்த ஏரியால எல்லா கடையுமே எங்க கடை தான், அந்த ஒரு கடையை தவிர, அதாவது நம்ம ராயன் ஒரு ஃபுட் ட்ரக் வச்சிருக்காரு, அதை நம்ம ராயன் சொந்தமா எடுத்து நடத்திக்கிட்டு வராரு. அந்த கடையை தான் இந்த 2 பேரும் எங்க கிட்ட கொடுத்துருங்க நாங்க நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்திருக்காங்க. அதுக்கு நம்ம சேகரனா, இங்க பார்ப்பா அந்த கடையெல்லாம் உனக்கு கிடைக்காது, நீ பேசாம இந்த இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ணே இப்படி சொன்னா அப்படி, நீங்க யார்கிட்ட பேசணும்னு சொல்லுங்க அந்த ஆள்கிட்ட போய் நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம சேகரனே, இங்க பாரு உனக்கு நேரம் சரியில்லைன்னா போய் மாணிக்கராயன்ட்ட பேசு,
உனக்கு ரொம்ப நேரம் சரியில்லைன்னா முத்துவேல் ராயன்ட்ட போய் பேசு. நீ பிறந்த நேரமே சரியில்லைன்னா போய் காத்தவராயன்ட்ட பேசு அப்படின்னு சொல்றாரு. என்னண்ணே கடையை கேட்டு வந்தா இப்படி மிரட்டுறீங்க, நாங்க துரானன்ட்ட பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இதேப்பா துரானன்ட்டெல்லாம் போய் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்குறீங்க, இங்க பாரு முத்துவேல் வர்ற நேரம் ஆயிடுச்சு, மரியாதை இங்க இருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்ல கரெக்டா முத்துவேல் அங்க வந்துடுறாரு. அவர்கிட்ட அந்த 2 பேரும் இங்க பாருங்க தம்பி, உங்களோட ஃபுட் ட்ரக்கை எங்க கிட்ட கொடுத்துருங்க, நாங்க அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்ல, சரி என்ன விலை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க எவ்வளவு வேணுமோ சொல்லுங்க தம்பி, நாங்க தந்துடுறோம் அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம முத்துவேலு ஒரு 247 கோடி வேணும் தருவியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன தம்பி காமெடி பண்றீங்களா, இங்க பாருங்க உங்கள்ட்ட பர்மிஷன் கேட்கணும்லாம் எனக்கு அவசியமே இல்ல, துரானன்ட்ட சொன்னா எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல, நம்ம முத்துவேல் கடுப்பாயி சரக்கு பாட்டில் எடுத்து அவர் மண்டையிலே அடிச்சிடுறாரு. அப்படியே அந்த பக்கம் காலேஜ்ல நம்ம மாணிக்கராயனை காமிக்கிறாங்க. காலேஜ்ல ஏதோ எலெக்ஷன் நடக்குது போல, அந்த எலெக்ஷன்ல எம்எல்ஏவோட பையனும் நிக்கிறாரு. அவரு நம்ம மாணிக்கத்துக்கிட்ட வந்து, இங்க பாரு இந்த எலெக்ஷன்ல நான் தனியா நின்று தான் ஜெயிக்கணும், என் கூட யாருமே போட்டி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம மாணிக்கத்தை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம முத்துவேலுக்கு ஒரு லவர் இருக்காங்க போல, மேகலன்னு சொல்லி, அவங்க இப்ப பாருக்கு வந்து முத்துவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏய் உனக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே வராதா, உன்னை நம்பி நான் இங்க ஒருத்தி இருக்கேன்ல, சரி நேத்து எதுக்கு காமாட்சி வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அப்படிதான் போவேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நான் உன்னை இப்படி எதுவுமே கேட்காம விடவும் தான் நீ இப்படி ஆடிட்டு இருக்க, என்னைக்காவது ஒரு நாள் உன்னை விட்டுட்டு போறேன் பாரு அப்படின்னு மேகலை கோவமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப நம்ம மேகலை நேரா ராயனை பார்க்க போறாங்க. இங்கதான் நம்ம ராயனுடைய என்ட்ரி. இவங்க நம்ம ராயன் கிட்ட போய், இது மாதிரி உங்க தம்பியை பார்ல பார்த்தேன், ஏன் காமாட்சி கூட போற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் அப்படிதான் சொல்றாரு. நீங்க தானே அவரை வளர்த்தீங்க, நீங்க சொன்னா கண்டிப்பா கேட்பாரு, கொஞ்சம் எனக்காக அவரை கண்டிச்சு வைங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மேகலை அங்க இருந்து போயிடுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துல முத்து அங்க வர, ராயன் அவர்கிட்ட, டே என்னடா கடைக்கு இப்பெல்லாம் லேட்டாக வர, எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லைண்ணே சேகரனோட கொஞ்சம் வெளில போயிருந்தேன். எது நீ சேகரனோட வெளியில போயிருந்தேன், இதை நான் நம்பணும். இங்கே பாரு எப்போ பார்த்தாலும் பாருன்னு சுத்திட்டு இருக்க, உன்னை என்ன பண்ண போறேன் பாரு. எது பாரா அண்ணே, நான் பாருக்கு போய் 1 வாரம் ஆச்சுனே அப்படின்னு சொல்ல, மேகலை இப்போ தாண்டா வந்துட்டு போச்சு, ஏதோ காமாட்சின்னு ஒரு பொண்ணு கூட சுத்துறியா, இங்கே பாரு மேகலை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதெல்லாம் வரோண்டா, விட்டுறாத சரியா போ அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ 3 பேர் வீட்டுக்கு போக அங்க துர்கா இருக்காங்க. துர்கா ராயன் கிட்ட வந்து, அண்ணே சேகரன் நீங்க வந்துட்டு போனாங்க, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் உங்களை பார்த்து பேசணுமா, கடையில் போய் பாருங்கன்னு சொன்னேன். இல்லம்மா இது ரொம்ப முக்கியமான விஷயம், நான் காலையில் வீட்டுக்கே வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, சரிம்மா நான் காலையில் பேசிக்கிறேன் அப்படின்னு ராயன் சொல்லிடுறாரு. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில சேகரனா வீட்டுக்கு வராரு. ராயன் அவர்கிட்ட போய், என்னண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, முத்துவேல் வீட்டில் இருக்கானா, தூங்கிட்டு இருக்கான், என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல நேற்று பார்ல ஒரு சீன் ஆயிடுச்சு, அதான் துரையண்ணனை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி இப்ப துரையண்ணனோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அங்க போய் துரையண்ணனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணன் ஒரு மீட்டிங்ல இருக்காரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. துரையண்ணன் யார் கூட மீட்டிங்ல இருக்காருன்னா, சேதுன்னு ஒருத்தர் கூட மீட்டிங்ல இருக்காரு. ஆக்சுவலா துரைக்கும் சேதுவுடைய அப்பாக்கும் பல வருஷமா பகை இருந்திருக்கும். அதுல துரை சேதுவோட அப்பாவை கொன்னுட்டாரு. சேதுவோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் சேது தான் அவரோட அப்பா இடத்துல இருந்து எல்லா பிசினஸையும் பாத்துக்கிறாரு. இப்போ சேதுவும் துரையும் சமாதானமா போயிடலாம் அப்படின்னு சொல்லி எந்த பிரச்சனைக்கும் போகாம இருந்தாலும், ஆனா துரை தானே சேதுவோட அப்பாவை கொன்னாரு, அதனால சேதுக்கு துரை மேல ஒரு பகை எப்போதுமே மனசுக்குள்ள இருக்கு. அது போக நம்ம சேதுக்கு 2 ஒய்ஃபு, அவங்களுடைய ஒய்ஃபுக்கு 2வது ஒய்ஃபை பிடிக்கவே பிடிக்காது. அதனால தன்னோட 2வது ஒய்ஃபை வேற ஒரு தெருவுல சேது குடி வச்சிருக்காரு. இந்த எல்லா விஷயத்தையும் புதுசா வந்திருக்க அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட ஒரு போலீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ சேது மீட்டிங்கை முடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போக, எப்பா நீங்க இப்ப உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி ராயனை உள்ள அனுப்புறாங்க. ராயன் துரையண்ணன் கிட்ட போய், அண்ணா இது மாதிரி பார்ல நேற்று ஒரு சீன் ஆயிடுச்சு, அதை பத்தி பேசிட்டு போலான்னு வந்தேன். உன் தம்பி யாரையோ பார்ல அடிச்சிட்டானாமே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைண்ணே உங்களை கேட்டு தான் நாங்கள் கடையை நடத்திட்டு இருக்கோம், ஆனால் அதை ஒரு 2 பேர் வந்து கேட்டு பிரச்சனை பண்ணியிருக்காங்க, அதான் தம்பி கொஞ்சம் கோவப்பட்டு அடிச்சிட்டான். அடிக்கிற அளவுக்கு அவன் அவ்வளோ பெரிய ஆளா, இங்கே பாரு ராயா உன் தம்பி கிட்ட சொல்லி வை, இதே மாதிரி அவன் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தான் ஒரு நேரம் போல நான் இருக்க மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லி மிரட்டி ராயனை அமைச்சிடுறாரு. இப்போ ராயனும் வெளியில வர சேகரன் ராயன் கிட்ட, இங்கே பாருப்பா ஒவ்வொரு தடவையும் நம்ம துரையண்ணன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறதுனால இதெல்லாம் சரியா போயிடுது, இல்லைன்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும், உன் தம்பி கிட்ட சொல்லி வைப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்படியே துர்காக்கு ஒரு நல்ல மாப்பிளையும் பார்த்திருக்கேன், கவர்மெண்ட் வேலை, உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணே நீ பாத்தீனா எங்களுக்கு எல்லாமே ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கு வந்தா துர்கா ராயன் கிட்ட, ஏனே உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்றது எடுக்க மாட்டியா, என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்க, துரையண்ணன் வீட்டுல இருந்தம்மா என்னாச்சு, அண்ணனை போலீஸ் கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம ராயன் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க போய், சார் அந்த 2 பேர் தான் சார் என் தம்பி கிட்ட பிரச்சனை பண்ணாங்க, என் தம்பி எந்த பிரச்சனைக்கு போகல சார் அப்படின்னு சொல்ல, எந்த பிரச்சனைக்கு போலையா, யோ ஒருத்தனை பாட்டில மண்டை அடிச்சு அவன் மண்டையவே உடைச்சிருக்கான், எந்த பிரச்சனைக்கு போலன்ற, சரி சார் மன்னிச்சிருங்க அவனை கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் விட முடியாதியா அப்படின்னு போலீஸ் சொல்லிடுறாங்க. சார் அவனை விடணும்னா அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த கேஸை கொடுத்தவங்களே வாபஸ் வாங்கினாதான் இவனை நான் விடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப நேரா நம்ம ராயன் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் தம்பி மண்டையை உடைச்சாரு இல்லையா அந்த நபரை பார்க்க போறாரு. அவர்கிட்ட போய், நீங்க தான் கடையை கேட்டு பிரச்சனை பண்ணீங்க, தயவு செஞ்சு கேஸை வாபஸ் வாங்கிருங்க அப்படின்னு சொல்றாரு. நான் அதுக்கே கேஸை வாபஸ் வாங்கணும், கடையை கேட்டு வந்தா உனக்கு இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க, என்னமோ பாட்டில் எடுத்து மண்டையில் அடிக்கிறான், இங்க பாரு என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, உன் தம்பியை காலம் பூரா ஜெயிலில் வைக்காம நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ராயன் இப்போ, இங்க பாரு நான் இப்ப இங்க இருந்து திரும்ப போலீஸ்
போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன், அது வரைக்கும் தான் உனக்கு டைம், அதுக்குள்ள கேஸை வாபஸ் வாங்கிரு, இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் என் கையில உன் உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா போலீஸ், இவ ராயா என்னையா சொன்ன, அந்த ஆள் கேஸை வாபஸ் வாங்கிறேன்ட்டான், ஒன்னும் இல்லை சார் போய் கெஞ்சனேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவர் தம்பியை கூட்டிட்டு வெளியில வர அவர் தம்பி, சூப்பர்னே, அந்த போலீஸ் என்னமோ என்ன வெளியே விட மாட்டேன்னு ரொம்ப ஓவரா பேசினா, நீ தானே இவங்களுக்குலாம் கரெக்ட் அப்படின்னு சொல்ல நம்ம ராயனுக்கு இப்போ ரொம்ப கோவம் வந்துருது. இங்க பாரு, உனக்கு அடுத்து ஒரு தம்பி இருக்கான், தங்கச்சி இருக்கு, அது கல்யாணம் பண்ணணும், இது மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு தெரிஞ்சுட்டு இருந்தா உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லி கோவமா அங்கிருந்து பேசிட்டு போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஏசியே காமிக்கிறாங்க. பக்கத்துல இருக்க போலீஸ், சார் நீங்களே இப்பதான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கீங்க, ஏன் சார் உடனே இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ரத்னம்னு ஒரு எஸ்ஐய இந்த ஏரியால இருக்க ரவுடி தான் எரிச்சு கொண்டாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா சார், அவர் இழப்பு ரொம்ப பெரிய இழப்பு, ரொம்ப நேர்மையான மனுஷன், ஏன் சார் அப்படின்னு சொல்லி கேட்க, அவரு என்னுடைய அப்பா தான், என்னோட அப்பாவை எரிச்சு கொண்ட இந்த ஏரியா ரவுடிங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா மேகலை மாணிக்கத்துக்கிட்ட வந்து, ஏன்டா உங்க அண்ணன் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணன் சின்ன வயசுல இருந்து அப்படிதான் ஏதாவது வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கும். நான் ஒரு ரெண்டாவது அண்ணனை பத்தி கேட்கல, மூத்த அண்ணனை பத்தி கேட்கிறேன், ஏன் அந்த அண்ணனுக்கு என்ன, ஏன்டா எப்ப பார்த்தாலும் உருன்னே இருக்கு, சிரிச்சு கூட பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா சின்ன வயசுலயே அப்பா அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க, எங்க 3 பேரையும் வளர்த்தது எங்க அண்ணன் தான், 3 பேரை வளர்க்குறது என்ன சாதாரண விஷயமா, சின்ன வயசுல இருந்து எங்க அண்ணன் சிரிப்புன்ற ஒரு விஷயத்தையே பார்த்துருக்காது, அதனாலதான் அது இப்போ வரைக்கும் அப்படியே இருக்கு, அப்பப்ப துர்கா கிட்ட மட்டும் கொஞ்சம் சிரிச்சு பேசும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம முத்துவேல் பாருக்கு போய் ஃபுல்லா குடிச்சிட்டு நேரா இப்ப மேகலையை பார்க்க போறாரு. மேகலையை பார்த்து, இங்க பாரு, உன்னை நினைச்சு ரொம்ப ஃபீல் ஆகி ஃபுல்லா குடிச்சிருக்கேன், உனக்கும் குவார்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. நம்ம மேகலையை அந்த குவார்டரை வாங்கி குடிச்சிட்டு இப்போ அப்படியே ஒரு பாட்டை போட்டு நல்லா சந்தோஷமா ஆட இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம மாணிக்கம் காலேஜ் கிளம்பி போக அங்க ஒரு போலீஸ் வந்து நம்ம மாணிக்கத்தை கூப்பிடுறாரு. என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க பாரு, நாளைக்கு நீ வேலையா போய் எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்கிரு சரியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன இதெல்லாம் அந்த எம்எல்ஏ பையனோட வேலை தானே, அவன் சைட்ல இருந்து அவன் எல்லாத்தையும் பண்ணும்போது அப்புறம் அதுக்கு என்ன பார்த்து பயப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம போலீஸ் மாணிக்கத்தை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு, இதெல்லாம் நீ பேசக்கூடாது, வாபஸ் வாங்கினா வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அப்படியே இந்த பக்கம் ஏசிபி துரை ஏரியாவையும் சேதுவோட ஏரியாவையும் ரொம்ப கிளீனா வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம மாணிக்கம் நேரா ராயன் கிட்ட போய், அண்ணே இது மாதிரி என்ன காலேஜில் வச்சு மிரட்டுறாங்கண்ணே, அவன் மிரட்டினா கூட பரவாயில்லண்ணே, போலீஸை வச்சு மிரட்டுறாங்கண்ணே அப்படின்னு சொல்ல, சரி நீ ஒன்று பண்ணு, நாளை காலேஜ் போ, வேலையை போய் அந்த எலெக்ஷன்ல வாபஸ் வாங்கிடு அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ணே நீ என்ன இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாடா, இந்த எலெக்ஷன் அடிதடி சண்டை இதெல்லாம் நமக்கு வேணாம், ஆல்ரெடி உன் அண்ணன் அடிதடின்னு சுத்தி தான் நம்ம குடும்ப வானத்தையே வாங்கிட்டு இருக்கான், அடுத்த வாரம் நம்ம தங்கச்சியை பொண்ணு பார்க்க வராங்க, அதனால இப்போ எந்த பிரச்சனையும் வேணாம், நாளைக்கு வேலையை போய் வாபஸ் வாங்கிடு அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம மாணிக்கமும் அடுத்த நாள் போய் வாபஸ் வாங்க எம்எல்ஏவோட பையன் எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிடறாரு. இந்த அவமானத்தை நம்ம மாணிக்கத்தால கொஞ்சம் கூட தாங்க முடியல. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம சேது கார்ல வந்துட்டு இருக்க ஒரு 4-5 ரவுடி நம்ம சேது காரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சேது இவர் அட்டாக் பண்ண எல்லாரையும் அடிச்சு போட, அப்படியே இந்த பக்கம் நம்ம ஏசி என்ன சொல்றாருன்னா, நம்ம அனுப்பிச்ச ஆளுங்க கரெக்டா வேலையை முடிச்சிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஏசிக்கு எப்படியாச்சும் சேது கேங்கும் துரை கேங்கும் அழியணும், அதனால இவர் தான் ஆள் செட் பண்ணி சேதுவை அடிக்க அமைச்சிருக்காரு. இப்போ சேது என்ன நினைப்பாரு, அவருக்கு இருக்க ஒரே பகை துரை தான், சோ துரை தான் நம்மள ஆள் அமைச்சு அட்டாக் பண்ண வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சேது நினைப்பாரு. அதனால ஏசி எதுவுமே பண்ண வேணாம், அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு செத்து போயிருவாங்க, நமக்கும் வேலை ஈஸியா முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி தான் ஏசி இந்த வேலையை பார்த்திருக்காரு. நம்ம ஏசி நினைச்ச மாதிரியே சேதுவும் துரை மேலதான் சந்தேகப்படுறாரு. இப்போ சேது என்ன சொல்றாருன்னா, துரைய எப்படியாவது நான் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ராயனுடைய தங்கச்சியை பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. பையன் நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கான், ஸோ உங்க சைட்ல இருந்து நாங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்ல, நம்ம ராயன் இப்போ சரி எங்க பேங்க்ல கொஞ்சம் பணம் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் துர்காக்கே கொடுத்துட்றேன், அதே மாதிரி எங்ககிட்ட ஒரு கடை இருக்கு, அதையும் நான் துர்கா பேர்ல எழுதி வச்சிடறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ மாப்பிள்ளை சைட்ல இருந்து அப்ப எங்களுக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அப்படியே நைட்டு நம்ம முத்து ராயன் கிட்ட போய், அண்ணே நமக்குன்னு இருக்குது அந்த ஒரு கடை தான், அதையும் தங்கச்சி பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, நம்ம சோத்துக்கு என்னென்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க, துர்காவும் பின்னாடியே வந்து, ஆமாண்ணே உங்களுக்குன்னு இருக்கதே அந்த ஒரு கடை தான், அதையும் எனக்கு எழுதி வச்சுட்டா நீங்க என்னென்ன பண்ணுவீங்க, அந்த கடையை கொடுத்து தான் என் கல்யாணம் நடக்கணும்னா அப்படிப்பட்ட கல்யாணமே எனக்கு வேணானே அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ராயன், இந்த ஊருக்கு வந்தப்ப என்கிட்ட கடை இருந்துச்சா, அந்த கடை இருந்தாதான் எங்களால சோறு திங்க முடியும் நீ நினைக்கிறியா, என்ன வளர்ந்துட்டீங்கன்னு ஆளுக்கு ரொம்ப பேசுறீங்க, போங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் மேகலையோட அப்பா முத்துவேல் கிட்ட வந்து, என்னப்பா உங்க தங்கச்சிக்கு கவர்மெண்ட் மார்க்ல பாத்திருக்கீங்களா, ஆனா ஏன் பொண்ணை மட்டும் உன்ன மாதிரி குடிகார பயலுக்கு எப்படி கட்டி வைக்க சொல்ற, இங்க பாரு, ஒண்ணு நீயே அவளை விட்டுட்டு போயிரு, இல்லன்னா நீயே அவளை அழிச்சிருவ அப்படின்னு சொல்ல, நம்ம முத்துவேல் கோவப்பட்டு மேகலையோட அப்பாவை அடிச்சிடுறாரு. அப்படியே கட் பண்ணா இப்ப துரையோட பையன் வெளிநாட்டுல படிச்சுட்டு இப்ப மறுபடி சென்னைக்கே வந்திருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சேது துரையோட பையனை எப்படியாவது கொன்னுடணும் அப்படின்னு சொல்லி ஆளுங்களை அனுப்புறாரு. இவங்க எல்லாரும் இப்ப ஒரு பார்ல வந்து செட்டில் ஆக, அதே பாருக்கு இப்ப நம்ம முத்துவேலும் போறாரு. கரெக்டா மேகலை அங்க வந்து, டேய் எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அப்பாவே நீ அடிச்சிருப்ப, ஆமா உங்க அப்பா என்ன உருப்படாதவன் குடிகாரன்னு சொல்றான், பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, எங்க அப்பா உண்மையை
தானடா சொன்னாரு, நீ இப்படியே பண்ணிட்டு உண்மையிலே ஒரு நாள் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி கன்னத்திலே அரைஞ்சிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. இப்போ சேதுவோட ஆளுங்க அங்க நார்மலா சிரிச்சு பேசிட்டு இருந்தத நம்ம முத்துவேல் மேகலை நம்மள அடிச்சதை பார்த்து தான் இவங்க சிரிக்கிறாங்கன்னு நினைச்சு அவங்க கூட சண்டைக்கு போறாரு. இவங்க அடிச்சுக்கிட்டதை பார்த்துட்டு சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்ப ரெண்டு கேங்குக்குள்ளேயும் பயங்கரமா சண்டை நடக்க ஆரம்பிக்குது. மாத்தி மாத்தி ஒருத்தனை ஒருத்தன் வெட்டிக்கிட்டு அங்கேயே செத்து போய் கிடக்குறானுங்க. இப்போ நம்ம ராயன் வீட்டுக்கு வர துர்கா அவங்க கிட்ட இது மாதிரி முத்துவேல் அண்ணன் வெளில போச்சு இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்ல, ஏ மாணிக்கம் நீ போய் பார்ல பாரு, நான் போய் மேகலை வீட்டுல பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராயன் இப்போ மேகலை வீட்டுக்கு போக மாணிக்கம் பார்ல வந்து பார்த்தா முத்துவேலங்க கத்தியால குத்து வாங்கிட்டு கிடக்குறாரு. நம்ம மாணிக்கம் அவரை வீட்டுக்கு கூட்டு போக இப்ப ராயனுக்கு போன் வருது. அண்ணே இது மாதிரி மாணிக்கம் அண்ணன் முத்துவேல் அண்ணனை வீட்டுக்கு கூட்டு வந்துருச்சு, நீ எங்கேயும் போய் தேட வேணாம் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி துர்கா போன் பண்றாங்க. இங்க நடந்த எல்லா சண்டையையும் ஒரு போலீஸ் நின்று வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவரு ஏசிக்கு போன் பண்ணி சார் சண்டை முடிஞ்சிருச்சு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இப்போ நம்ம ஏசி வந்து பார்த்தா அங்கே எல்லாரும் செத்து போய் கிடக்குறாங்க. அதுல ஒருத்தனுக்கு மட்டும் உயிர் இருக்கு. சார் ஒருத்தனுக்கு உயிர் இருக்கு, ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, யோ இவனை காப்பாத்திட்டா சண்டை ஈஸியா முடிஞ்சுருயா, நீயே அவனை கொன்னுடு, அப்பதான் ரெண்டு பேருக்குள்ள இன்னும் பகை அதிகமாகி அடிச்சுக்கிட்டு சீக்கிரம் சாவானுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா இங்க வீட்டுல முத்துவேல் கத்தி குத்து வாங்கிட்டு வந்திருக்காரு இல்லையா, துர்கா அவருக்கு தையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ சேகர் அண்ணா கிட்ட இருந்து கால் வருது. துர்கா அட்டன் பண்ணி என்னண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏமா துரையோட பையனை பார்ல வச்சு யாரோ போட்டாங்களாமா, நீங்க எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. இந்த விஷயத்த துர்கா ராயன் கிட்ட சொல்ல எல்லாரும் இப்ப முத்துவேலை பாக்குறாங்க. ஏன்னா இவர் தானே இப்ப பார்ல பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்படியே இப்போ ராயன் போனுக்கு நம்ம துரை அண்ணன் கிட்ட இருந்து கால் வருது. இங்க பாரு உனக்கு காலையில வரைக்கும் டைம் தரேன், உன் தம்பிய மரியாதையா என்கிட்ட வந்து ஒப்படைச்சிரு, இல்லனா உன் குடும்பத்துல யாருமே உயிரோட இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு போனை வச்சிடறாரு. இப்போ அப்படியே கொஞ்ச நேரத்துல துரை வீட்டுல ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி அவருக்கு தோணுது. டேய் வெளில போய் என்னன்னு பாருங்கடா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரை அனுப்புறாரு. போன ரெண்டு பேரு திரும்பி வரவே இல்லை. டேய் என்னடா போனவனுங்களை காணோம், நீங்க போய் பாருங்கடா அப்படின்னு சொல்லி இன்னும் ரெண்டு பேரை அனுப்புறாரு. அவனுங்களும் திரும்பி வரல. என்னடான்னு பார்த்தா நம்ம ராயனன் பிரதர்ஸ் அங்க வந்து மாசா ஒரு ஃபைட் சீனை போட்டு நம்ம துரையோட ஆளுங்களை அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம துரை ராயன் கிட்ட, ராயா உனக்கு எவ்வளவு பண்ணிருப்பேன், எத்தனை தடவை உன்னை மன்னிச்சு விட்டுருப்பேன், அதனால நீ என்ன மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா நீங்க என் இடத்துல இருந்தீங்கன்னா என்ன மன்னிச்சு விடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப நம்ம ராயன் துரையும் கொன்னுட்டு அவருடைய சாம்ராஜ்யத்தையே அழிச்சிடுறாரு. அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம சேதுவை காமிக்கிறாங்க. டேய் நம்ம துரையோட பையனை போட ஆள் அனுப்பணும், நம்ம ஆளுங்களும் செத்து போயிட்டாங்க, துரையோட பையனும் செத்து போயிட்டான், துரையும் செத்து போயிட்டான், ஆனா இது எதுவுமே நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்கல, வித்தியாசமா நடந்திருக்கு, யாரா அதெல்லாம் பண்ணிருப்பா, இதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே துர்காக்கு கல்யாண நாள்லாம் பிக்ஸ் பண்ண மாணிக்கம் ராயன் கிட்ட, அண்ணன் பேங்க்ல இருக்க மொத்த பணத்தையும் கொடுத்துட்றோம்னு சொல்லிட்டோம், வண்டியையும் கொடுத்துட்றோம்னு சொல்லிட்டோம், இப்ப கல்யாண செலவுக்கு எக்ஸ்ட்ரா 5 லட்சம் தேவைப்படுதுன்னு என்னென்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உடனே முத்துவேல், அண்ணன் நம்ம தான் துரைய போட்டோம்ல, இப்ப அவருடைய பிசினஸ்லாம் நம்ம எடுத்து நடத்தினா நல்லா காசு வரும்னு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ராயன் பயங்கர கோவப்பட்டுறாரு. டேய் எப்படி அவனால இப்படி பேச முடியுது, துரைய போட்டது சேதுதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, அது வரைக்கும் தான் நம்மளால நிம்மதியா வாழ முடியும், ஒருவேளை நம்ம தான் துரைய போட்டோன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வையே எவனுமே இங்க நம்மள ஒழுங்கா வாழ விட மாட்டான், இந்த எல்லா பிரச்சனைக்கும் முதல்ல காரணமே நீ தான்டா, எப்படா நிம்மதியா உட்காந்து திங்கிற, என்னாலலாம் திங்கவே முடியலடா, பயத்துல செத்துக்கிட்டு இருக்கேன்டா, நீ எப்படியும் காசு கொண்டு வர போறது இல்ல, எதுக்கு இவ்வளவு வாய் பேசுற, நான் பாத்துக்கிறேன், நீ மூடிட்டு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ துரை செத்ததுக்கு அப்புறம் அந்த ஏரியாவை சேது ஃபுல் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறாரு. சேது இப்ப ரொம்ப தீவிரமா துரையையும் துரையோட பையனையும் போட்டது யாருன்னு கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு கட்டத்துல சேதுவோட ஆள் ஒருத்தன் ராயன் தான் உங்களை கொண்டது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டான். இதை வந்து நம்ம சேது கிட்ட சொல்ல சேதுவோட ஆளு கிட்ட இருந்து இப்ப நம்ம ராயனுக்கு போன் வருது. இங்க பாரு ராயா, நாளைக்கு வந்து அண்ணன் நீ நேர்ல பாரு, அண்ணன் உனக்கிட்ட ஒரு விஷயம் பேசணுமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இப்ப அடுத்த நாள் ராயன் சேதுவை பார்க்க போறாரு. சேது ராயன் கிட்ட, ஏய் நீ தானே துரைய போட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லண்ணே எனக்கு அதை பத்தியெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றாரு. சரி நீ மட்டும் போட்டியா இல்ல குரூப்பா போய் போட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, மறுபடியும் நம்ம ராயன், அண்ணே நீங்க ஏதோ தப்பான ஆளை கூப்பிட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு இதை பத்தியெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்க பாரு நான் உன்னை அப்படி கூப்பிட்டு பொறுமையா பேசிட்டு இருக்கேன்னு ஏதோ நான் உன்ட்ட கெஞ்சுறேன்னு நினைச்சுக்காத, மரியாதையை உண்மையை ஒத்துக்க அப்படின்னு சொல்ல, அண்ணே துரை அண்ணனை நான் போடல, அப்படியே துரை அண்ணனை நான் போட்டாலும் துரை அண்ணனை போட்ட எனக்கு உங்களை போட எவ்வளவு நேரம் ஆயிர போகுது, ஆனா நான் தான் சொல்றேன்ல துரை அண்ணனை நான் போடல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராயன் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அடியாளு நம்ம சேது கிட்ட வந்து, அண்ணே இவன் என்ன இவ்வளவு நக்கலா பேசிட்டு போயிட்டு இருக்கான், நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லடா அவன்கிட்ட பெருசா ஏதோ ஒன்று இருக்கு, ஒன்று அவன் நம்ம கூட இருக்கணும், இல்லனா அவன் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. நம்ம ராயனும் சேகர் அண்ணன் மூலியமா அவருக்கு தெரிஞ்சவர்கிட்ட கல்யாணத்துக்கு கடன் வாங்கிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா சேதுவோட ஆளுங்க நம்ம ராயனை போடுறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா நம்ம ராயன் அவங்க எல்லாரையும் பந்தாடிடுறாரு. இப்ப அப்படியே ராயன் வீட்டுக்கு வர பின்னாடியே சேகர் அண்ணனும் வந்து, ஏ ராயா என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு 7-8 பேர் இருக்கும்னா போட வந்துட்டானுங்க, இனிமே அவனுங்க நம்மள நிம்மதியாவே வாழ விட மாட்டானுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம சேகர் அண்ணா, சே நீ எதை நினைச்சு ஓடி ஓடி ஒளிஞ்சியோ, முத்து
முத்துவேல் உன்னை அதிலே இழுத்து விட்டானே, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, அவனுங்க நம்மள உயிரோட விட மாட்டானுங்க, அவனுங்க நம்மள போறதுக்கு முன்னாடி நம்ம அவனை போடணும் அப்படின்னு சொல்றாரு. ஏய் நீ என்னப்பா கொல்லணும் அது இதுன்னு பேசிட்டு இருக்க, இன்னும் ஒரு வாரத்துல தங்கச்சி கல்யாணம் இருக்கு ஞாபகம் இருக்குல்ல, அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தானா சேதுவை கொல்லணும்னு சொல்றேன் அப்படின்னு ராயன் சொல்ல, இப்ப அப்படியே கட் பண்ணா சேதுவோட ஆள்ல ஒருத்த மட்டும் இப்ப தப்பிச்சு நம்ம சேது கிட்ட வந்து, அண்ணே ராயன் நம்ம எல்லா ஆளுங்களையும் போட்டு கொண்டுட்டானே, நான் மட்டும் எப்படியோ தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடி வந்துட்டேன்னு, நம்ம அவனை ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டோம், ஆனா அவன் பேய் அடி அடிக்கிறானே அப்படின்னு சொல்ல, இப்போ அடுத்த நாள்ல இருந்து ராயன் சேது எங்கெல்லாம் போறாரு அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் போலீஸ் ஒரு டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிக்க, அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, சார் இது சாதாரணமா ரவுடி யூஸ் பண்ற ஒரு கத்தியோ இல்ல மத்த வெப்பனோ கிடையாது, இது ஏதோ ஒரு புது வகையான வெப்பனா இருக்கு சார் அப்படின்னு சொல்ல, இப்பதான் நம்ம போலீஸ்க்கு டவுட் வருது. சார் நம்ம நினைச்ச மாதிரி சேதுவோட ஆளுங்க துறைய போடல போல சார், எவனோ ஒரு மூணாவது ஆள் உள்ள நுழைஞ்சிருக்கான், அவன் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சார் அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம மேகல முத்துவேல் கிட்ட வந்து நான் பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு நீ இனிமேலும் குடிச்சிட்டு தெரியறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல, முதல்ல ஒரு நல்ல வேலைக்கு போ, நம்ம குழந்தைக்காக வச்சோம் இதை நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க போலீஸ், சார் அன்னைக்கு பார்ல முதன் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சவன் துரையோட ஆளோ இல்ல சேதுவோட ஆளோ கிடையாது, மார்க்கெட்ல வேலை பார்க்குற ராயன் அப்படின்றவனோட தம்பி அப்படின்னு சொல்ல, இப்ப போலீஸும் நம்ம ராயனுடைய ஃபேமிலியை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா நாளைக்கு துர்காவுடைய கல்யாணம். இன்னைக்கு நைட்டு ராயன் என்ன சொல்றாருன்னா, சேகரன் நாளைக்கு துர்காவுக்கு கல்யாணம், இதுக்கு மேலேயும் அந்த சேதுவை விட்டு வைக்க கூடாது, இன்னைக்கு நைட்டே அவனை முடிச்சிடணும்னு அப்படின்னு சொல்றாரு. சரிப்பா இப்ப எங்க போய் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்க, சேது அவனோட ரெண்டாவது ஒய்ஃபோட வீட்டுல தான் ஆட்களே இல்லாம அவன் மட்டும் தனியா போயிட்டு தனியா வருவான், அங்க அவனை போடுறது தான் ரொம்ப ஈஸி, இப்ப நான் அங்கதான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராயன் இப்போ சேதுவோட ரெண்டாவது ஒய்ஃப் வீட்டுக்கு கிளம்பி போறாரு. அங்க உள்ள போய் பார்த்தா துர்காவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதாவது நம்ம சேது ராயன் எப்படி இங்கதான் வருவான் அப்படின்னு முன்னாடியே கணிச்சிட்டாரு போல, துர்காவை கடத்திட்டு வந்து இப்ப செகண்ட் ஒய்ஃப் வீட்டுல கட்டி போட்டு வச்சிருக்காரு. இவர் துர்காவை காப்பாத்த போற அந்த சமயத்துல சேதுவோட ஆளுங்க இப்ப அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ராயனும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட போராட துர்காவை இப்ப ஆட்டோல கடத்திட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு இப்ப முத்துவும் மாணிக்கமும் வர, ராயன் அவங்க கிட்ட, டேய் இவனுங்க தாண்டா நம்ம தங்கச்சியை கடத்தினது அடிங்கடா அப்படின்னு சொல்ல, அந்த ரவுடி நம்ம முத்துவையும் மாணிக்கத்தையும் பார்த்து, டேய் நம்ம அண்ணன் கொல்ல சொன்னதே இவனை தாண்டா கொல்லுங்கடா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ராயனுக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ முத்துவும் மாணிக்கமும் சேர்ந்து நம்ம ராயனை குத்தி போட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப துர்காவும் அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இப்போ ராயனை வந்து பாக்குறாங்க. ராயன் அங்க கத்தியால குத்தப்பட்டு மயங்கி போய் கிடக்குறாரு. இப்போ அப்படியே நம்ம சேது கிட்ட முத்துவும் மாணிக்கமும் போய், சேதுனா இங்க கொல்ல சொன்னது எங்களோட அண்ணனா அப்படின்னு சொல்ல, எது உங்க அண்ணனா, டேய் எனக்கு சத்தியமா தெரியாதுடா, என்ன கொல்ல போறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, அதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், சரி அவனை குத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நான் குத்திட்டோம், டேய் உங்க அண்ணனா குத்தாம வர வேண்டியதுனடா, என்னடா எனக்கா இவ்வளவு விசுவாசமா இருக்கீங்க, சரி போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேரையும் சேது அமிச்சிடுறாரு. இப்போ சேது அவர் ஆளுகிட்ட, டேய் அவனுங்க அண்ணனையே குத்தி இருக்கானுங்க, அவன் சும்மா விட மாட்டான், ராயன் செத்துட்டானா இல்லையான்னு இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க, இல்லனா நம்ம உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா துர்காவும் சேகரனாவும் சேர்ந்து ராயனை கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம முத்துவையும் மாணிக்கமையும் காமிக்கிறாங்க. மாணிக்கம் முத்துக்கிட்ட, அண்ணன் தெரிஞ்சும் ஏன்டா குத்துன அப்படின்னு சொல்லி கேட்க, இப்பதான் நமக்கு முத்துவும் மாணிக்கமும் எப்படி சேதுக்கிட்ட போய் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. நம்ம ராயன் ஒரு தடவை முத்துவை திட்டிருப்பாரு தெரியுமா, நீயாடா காசு சம்பாதிச்சு போடுற, நான் தானே காசு சம்பாதிச்சு போடுறேன், இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம முத்துவை திட்ட, இதுல கோவப்பட்ட நம்ம முத்து எப்படியாவது நம்மளும் காசு சேர்த்துட்டு வந்து இந்த கல்யாணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சேது கிட்ட போய், அண்ணே நீங்க என்ன வேலைனாலும் சொல்லுங்கண்ணே நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி தான் இவரு சேது கிட்ட சேர்ந்திருப்பாரு. இவர் சேர்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே மாணிக்கத்தையும் கூட சேர்த்துக்கிட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க, இது எல்லாத்தையும் நம்ம சேகரனா வெளியில இருந்து கேட்டுறாரு. இத போய் அவர் துர்கா கிட்ட சொல்ல, இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம துர்காக்கு கல்யாணம் இல்லையா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் முத்துக்கிட்டையும் மாணிக்கத்துக்கிட்டையும், ஏய் எங்கப்பா உன் தங்கச்சி, உங்க அண்ணனையும் வேற காணோம், என்ன உன் தங்கச்சி உங்க கூட ஓடி போயிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப அவங்க ரெண்டு பேரும் நேரா சேகரனை வீட்டுக்கு வந்து, சேகரனை கால்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சரி துர்காவையும் அண்ணனையும் காணோம், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க தான் அண்ணனை குத்திட்டீங்களேடா, இப்போ உங்க அண்ணன் செத்துட்டானா இல்லையானு இங்க பார்க்க வந்தீங்களா, இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரும் மரியாதை எங்கேயாவது போய் ஓடி பொழைச்சுக்கங்க, ராயம் மட்டும் எந்திரிச்சு வந்தா நீங்க எல்லாம் செத்தீங்கடா, சரிண்ணே அண்ணனை விடுங்க, துர்கா அங்க அதையாவது சொல்லுங்க, அதுக்கு நீ கல்யாணம், ஏய் ராயம் கூட உங்களை மன்னிக்க வாய்ப்பு இருக்கு, துர்கா கையில சிக்கிறாதீங்கடா, அவங்கள பொழந்துருவா அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் இது எல்லா விஷயத்தையும் வந்து சேது கிட்ட சொல்ல, டேய் ஆமாடா உண்மைதான், இதுக்கு மேலேயும் ராயனை விட்டு வச்சா நம்ம எல்லாரையும் கொண்டுருவோம், அதுக்கு முன்னாடி நம்ம ராயனை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லி இப்ப ராயனைக்குள்ள பிளான் பண்றாங்க. ஆனா நம்ம ராயன் இருக்க இடம் இவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால சேகர் அண்ணனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் ராயன் இருக்க இடத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ அப்படியே நம்ம சேதுவுடைய ஆளுங்க ராயனை அட்டாக் பண்ண வரும்போது நம்ம துர்கா தான் அங்க மாசா ஒரு ஃபைட்டை போட்டு அவங்களையும் காப்பாத்திக்கிட்டு அவங்க அண்ணனையும் காப்பாத்திடுறாங்க. இப்ப நம்ம சேகர் அண்ணன் அடிச்சு போட்டதுல ஒரு 3 பேரை மட்டும் ஒரு கரண்ட் கம்பத்துல தொங்க விட்டுறாரு. இதை
பார்த்துட்டு நம்ம சேதுக்கு அல்ல விட்டுருது. ஆஹா, இவங்க எப்படி நம்ம கொல்லாம விட மாட்டாங்க அப்படின்னு. இப்போ நம்ம ராயனும் துர்காவும் அந்த ஹாஸ்பிட்டலை காலி பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம ஒரு பில்டிங்ல வந்து தங்குறாங்க. இப்போ ராயன் துர்கா கிட்ட அவனுங்க உன்னை கடத்திட்டு போனானுங்களே அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லைண்ணா விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம சேகரன்னா அந்த சேது ஆள்ல ஒருத்தன் நம்ம தங்கச்சியை ரேப் பண்ணிட்டான்ப்பா அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ராயனுக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. அப்படியே இப்போ நம்ம ராயனும் கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா இப்போ நம்ம சேகரன்னா சேதுவோட வீட்டுக்கு போய், இங்க பாரு உன் ஆள் ஒருத்தன் துர்காவை ரேப் பண்ணியிருக்கான், அவனை மட்டும் அமுச்சு வச்சிரு, நான் பாட்டு கூட்டி கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, ஓ நீ கேட்டவொன்னே நான் அப்படியே அமுச்சு வச்சிருவேனா, நீ இப்படிலாம் பேசுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், இப்போ உனக்கு ஒரு ஃபோன் வரும் அட்டன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி ஃபோன் வருது. இவர் அட்டன் பண்ணா இவருடைய செகண்ட் ஒய்ஃபு, எங்க என்னை யாரோ கடத்தி வச்சுட்டாங்க, அவங்க கேட்குற ஆளை அமுச்சிருங்க இல்லாட்டி இவங்க என்ன கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்ல, இவரும் அவருடைய ஆளை அமுச்சு வச்சிடறாரு. இப்போ நம்ம சேகரனா அவனை கொண்டு போய் துர்கா முன்னாடி நிப்பாட்ட, துர்கா ஒரு அருவாளாலேயே அவனை வெட்டி கொன்னுடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா மாணிக்கம் சேகரண்ணனுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே நான் ஒரே ஒரு தடவை ராயன் அண்ணனை பார்க்கணுன்னு, அவரை பார்த்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே எப்படிப்பா நம்புறது, நீ தானே அவனை குத்துன. அண்ணே இல்லைண்ணே நான் எல்லா தப்பையும் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், அண்ணனை பார்த்து நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு, என்னை தயவு செஞ்சு அண்ணன் இருக்க இடத்துக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் நம்ம சேது கேட்டுறாரு. இப்போ நம்ம சேகரன் துர்கா கிட்ட போய், இது மாதிரி மாணிக்கம் ஃபோன் பண்ணாமா ராயனை பார்க்கணும்னு சொல்றான், அண்ணே வேணாண்ணே அவனெல்லாம் நம்பவே நம்பாதீங்க அப்படின்னு சொல்ல, இல்லம்மா அவன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றான், நான் போய் கூட்டு வரேன், நீ இந்த விஷயம் ராயனுக்கு தெரியாம பாத்துக்க இல்லாட்டி அவன் கோவப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேகரனா கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம சேது, ஆஹா அண்ணன் தம்பி ஒன்று சேர்ந்துட்டானுங்கன்னா நம்மளை கொல்லாம விட மாட்டானுங்க அப்படின்னு சொல்லி இப்போ சேது நேரா போய் சேகர் அண்ணனை போட்டு தள்ளிடுறாரு. இப்போ சேகர் அண்ணனையும் அந்த கரண்ட் கம்பத்துல ஒரு கயிறுல மாட்டி தொங்க விட்டுறாரு. அடுத்த நாள் நம்ம ராயனும் துர்காவும் வந்து சேகர் அண்ணன் இப்படி செத்து கிடக்கிறத பாக்குறாங்க. இப்போ துர்கா ராயன் கிட்ட, சேகர் அண்ணன் கடைசியா மாணிக்கத்தை பார்க்க போறேன்னு சொல்லி தான் போச்சு, பிளான் பண்ணி மாணிக்கம் அண்ணனை போட்டானு அப்படின்னு சொல்ல, இப்போ அப்படியே கட் பண்ணா ஏசி நம்ம ராயன் கிட்ட வந்து, ராயா நீ தான் துறைய போட்டேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல, ராயன் அதுக்கு திருப்பி, உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, ப்ரூஃப் இருந்தால் மட்டும் பேசுங்க, இல்லைன்னா என்னை விடுங்க நான் போகணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராயன் இங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஏசி ராயன் சேது ரெண்டு பேருமே கூப்பிட்டு, இங்கே பாருங்கப்பா நீங்க ரெண்டு பேருமே நம்ம ஏரியா பசங்க, ஆளுக்கு இப்படி மாற்றி மாற்றி எத்தனை பேரை கொண்டுக்குவீங்க, ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸாக போயிடுங்க, அதுதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் நாங்கள் காம்ப்ரமைஸாக போயிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நம்ம ராயன் கண்ணில் அந்த பகை இன்னும் அப்படியே தெரியுது. சேதுவோட அடியாளு, அண்ணே அவனை பார்த்தா காம்ப்ரமைஸ் ஆன மாதிரியே தெரிலனே அப்படின்னு சொல்ல, விட்றா அவனுங்க தம்பி நம்ம கையில் தானே இருக்கானுங்க, அவனுங்க கழுத்தில் கத்தி வச்சா இவன் தானா வருவான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா பயங்கரமா ஒரு பாட்டை போட்டு எல்லாரும் ஆடிட்டு இருக்க. பாட்டோட முடிவுல துர்கா ஒரு கத்தி எடுத்து மாணிக்கம் வயிற்றுலயே குத்திடுறாங்க. இப்படிதானடா நீ அண்ணனை குத்துன அப்படின்னு சொல்லி. இந்த பக்கம் நம்ம ராயன் சேதுவையும் முத்துவேலையும் கொண்டுறாரு. இப்ப அப்படியே நமக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ராயன் போலீஸ் கிட்ட ப்ரூஃப் இருந்தா பேசுங்க, இல்லைன்னா நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பாரு இல்லையா. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னா, போலீஸ் நம்ம ராயன் கிட்ட ஒரு டீல் பேசியிருப்பாரு. இங்க பாரு, எனக்கு சேது எப்படியாவது சாகணும், துரைய போட்டது நீ தானே எனக்கு நல்லா தெரியும், அதனால சேதுவை போறதுக்கும் உனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, நீ சேதுவை போட்டினா உன்னையும் குடும்பத்தையும் நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். சப்போஸ் நீ சேதுவை போட போகும்போது சேது ஒன்ன போட்டானா உன் தங்கச்சியை நான் என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீல பேசியிருப்பாரு. இப்ப அப்படியே நம்ம ஏசியை காமிக்கிறாங்க. ராயன் நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாத்தையும் முடிச்சிட்டான், இப்ப நம்ம ராயனை முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, சார் என்ன சார் நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க விட்டுருவேன்னு சொன்னீங்க, இப்ப இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு போலீஸ் கேட்க, யோ நம்ம போலீஸியா சாட்சியெல்லாம் அப்படி விட்டு வைக்க கூடாது, ராயனுக்கு போனை போட்டு இங்க வர சொல்லு அப்படின்னு சொல்ல, இவங்களும் ராயனுக்கு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா ராயன் போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்போ ஏசி என்ன சொல்றாருன்னா, யோ ராயன் நம்ம நினைச்சதை விட ரொம்ப புத்திசாலியாவே இருக்காயா, சரி விடு அவன் நம்ம வழியில வரமாட்டான் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இப்போ நம்ம மேகலை பிரெக்னெண்டா இருந்தாங்க இல்லையா, அவங்க தன்னோட குழந்தைய வந்து ராயன் கிட்ட கொடுத்து, உங்க ரத்தத்துல பிறந்த குழந்தை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி குழந்தைய திருப்பி கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம ராயனும் துர்காவும் அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு சென்னையை விட்டு காலி பண்ணி வேற ஏதோ ஊருக்கு போறாங்க. அப்படியே கட் பண்ணி எண்டு காடையும் போட்டுடுறாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன்.